வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட் பார்த்து முடித்தோம். இந்த வீடியோவில் சாம்வெல் ஜான்சனோட லைஃப் ஆஃப் மில்டன் அப்படிங்கிற ப்ரோஸை பார்க்க போகிறோம். லைஃப் ஆஃப் மில்டன் எழுதுனது வந்துட்டு டாக்டர் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா சாம்வெல் ஜான்சன் அப்படின்னாலும் அவரே தான். அவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், ஒரு போயட், லெக்சிகோகிராஃபர். இவர் வந்துட்டு ஃபேமஸாக ஒரு லெக்சிகோகிராஃபராக நமக்கு தெரியும். லெக்சிகோகிராஃபர் அப்படின்னா ஒன் ஹூ கம்பைல்ஸ் டிக்ஷனரி எழுதுகிறவர். இவர் தான் த டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜை எழுதினவர். ஸோ அந்த பெருமை வந்துட்டு டாக்டர் சாம்வெல் ஜான்சனையே சேரும். அடுத்தது இவர் ஒரு லிட்டரரி கிரிட்டிக். இவரை வந்து சாம்வெல் ஜான்சன்னு சொல்கிறது எந்தளவுக்கு பாப்புலராக தெரியுமோ அதுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக டாக்டர் ஜான்சன் அப்படிங்கிற பேரும் தெரியும் அவருக்கு. அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 1709 ஸ்டாஃபோர்ட் ஷயர் அப்படிங்கிற பிளேஸில் இங்கிலாண்டில் பிறந்தார். அவரோட பேரண்ட்ஸ் வந்துட்டு மைக்கேல் அண்ட் சாரா ஜான்சன். அவர் இறந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13, 1784 லண்டன்லேயே தான் அவர் இறந்துருக்காரு. அவர் படித்தது பார்த்தீங்கன்னா பெம்ப்ரோக் காலேஜ், ஆக்ஸ்ஃபோர்டோட பெம்ப்ரோக் காலேஜில். பட் அந்த இடத்துல அவரால் வந்து ஒரு டிகிரி அப்டைன் பண்ண முடியலை. பட் அதே ஆக்ஸ்ஃபோர்ட் வந்துட்டு ஒரு மாஸ்டர் டிகிரி அவர் டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு கொடுத்துருக்காங்க. வென் டிட் ஆக்ஸ்ஃபோர்ட் கன்ஃபர் அ மாஸ்டர்ஸ் டிகிரி ஆன் டாக்டர் சாம்வெல் ஜான்சன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும், ஆஃப்டர் த பப்ளிகேஷன் ஆஃப் அ டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இல்லாட்டா 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த 4 விஷயத்தில் எந்த விஷயம் வந்துட்டு டாக்டர் ஜான்சனுக்கு டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபரிங் ஆஃப் த மாஸ்டர்ஸ் டிகிரி பை ஆக்ஸ்ஃபோர்ட், அந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். அவரோட செலக்டட் ஒர்க்ஸ் சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐரீன், த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், அ டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ், தி அனோட்டேட்டட் பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர், A Journey to the West Isles of Scotland, Lives of the Most Eminent English Poets. இப்போ இதிலிருந்து ஒரு ஒர்க் தான் நாம் வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டாக்டர் ஜான்சனோட ஒர்க்ஸ். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சே ஆகணுங்கிறது 2 தான், டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜும் லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினென்ட் இங்கிலீஷ் போயட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கும் தான். அவரோட ஒய்ஃப் பேர் வந்துட்டு எலிசபெத் போர்ட்டர். அவரோட நோட்டபிள் கொட்டேஷன், அவர் வந்து அடிக்கடி இந்த குட்டி குட்டியான விட்டி சேயிங்ஸ், பழமொழி மாதிரி நிறைய வந்து சொல்லி வச்சுருக்காரு. அதில் ரொம்ப நோட்டபிளாக அடிக்கடி எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக கோட் பண்ணுறது வந்துட்டு த ட்ரூ மெஷர் ஆஃப் அ மேன் இஸ் ஹவு ஹீ ட்ரீட்ஸ் சம் ஒன் ஹூ கேன் டூ அப்சல்யூட்லி நோ குட். அதாவது உண்மையாகவே ஒரு மனுஷன் யார், அவனுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒருத்தவங்களை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுறானோ அதை பேஸ் பண்ணி தான் இவனோட கேரக்டரோட மெஷர்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவரோட இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன். சம்டைம்ஸ் இதையுமே கூட உங்களுக்கு எம்சிக்யூவில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்வெல் ஜான்சன், டாக்டர் ஜான்சன் அப்படிங்கிற பேர்லேயும் அவரை நமக்கு தெரியும். செப்டம்பர் 18, 1709 இங்கிலாண்டோட ஸ்டாஃபோர்ட் ஷயரில் இருக்க லிச்ஃபீல்டு அப்படிங்கிற எக்ஸாக்டான பிளேஸில் பிறந்தார். அவர் இறந்தது வந்துட்டு லண்டனில் டிசம்பர் 13, 1784. இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் இல்லாட்டி டேட் ஆஃப் டெத்து இதெல்லாமே வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஆத்தர்ஸை கொடுத்து குரோனலாஜிக்கல் ஆர்டரில் இவங்களை அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குரோனலாஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணோன்னா அவங்களோட பர்த் எல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும். இவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னா ஒரு எஜுகேட்டட் மேன், நிறைய எழுதவும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் 18th century இங்கிலாண்டோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரரி ஃபிகரும் கூட இவர். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு புவர் புக் செல்லர் தான். அதனால் இவரால் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான எஜுகேஷனை வந்துட்டு அப்போவே கொடுக்க முடியலை. ஸோ ஆக்ஸ்ஃபோர்டில் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் கொஞ்ச நாள் அவர் வந்து அங்கே படித்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு இவரே. அந்த ஸ்கூலோட ஃபெயிலியருக்கு அப்புறமா அங்கேருந்து லண்டனுக்கு போயிடுறாரு. தென் அவரோட கரியருக்காக அவர் வந்துட்டு பீரியாடிக்கல்ஸுக்கு, மேகசின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மேகசின்ஸுக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு, பொயட்ரி கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் இம்பார்ட்டண்ட்டாக அப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்துட்டு த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அப்படிங்கிற அவரோட ஒர்க். இதுதான் வந்துட்டு
அவரோட பேர்லேயே அவர் பப்ளிஷ் பண்ணின ஃபர்ஸ்ட் ஒர்க். இதையும் ஒரு எம்சிக்யூவாக கேட்பாங்க. விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க் பப்ளிஷ்ட் அண்டர் டாக்டர் ஜான்சன்ஸ் ஓன் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். இதுக்கு முன்னாடி அவர் பப்ளிஷ் பண்ணின ஒர்க்ஸ் எல்லாம் பென் நேமில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓன் நேமில் பப்ளிஷ் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒர்க் தான். 1755 ஒரு 8 years ஹார்ட் ஒர்க் பண்ணி டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜை அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. இதுதான் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் கிரேட் டிக்ஷனரி. அதனால தான் டாக்டர் ஜான்சனை நம்ம இன்னமுமே ஞாபகம் வச்சுருக்கோம். இந்த ஒர்க் வந்துட்டு அவருக்கு நிறைய ஃபேமை வந்து வாங்கி கொடுத்தது. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 2001 டிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் கூட இதை கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணினாருங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இல்லாட்டா அது எத்தனை இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கம்போஸ் பண்ணினாரு அப்படின்னும் கேட்கலாம். இது கூட இன்னொரு டீட்டெயிலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணின இந்த 1755 எடிஷனில் நியர்லி 40,000 வேர்ட்ஸ் வந்துட்டு அவர் கொடுத்துருந்தாரு. நியர்லி 40,000 தான், எக்ஸாக்டாக 40,000 வேர்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஹவு மெனி வேர்ட்ஸ் வேர் தேர் இன் த ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி பப்ளிஷ்ட் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பை டாக்டர் ஜான்சன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த டீட்டெயிலும் இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்துட்டு த ஜென்டில்மேன்ஸ் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசினுக்கு, ஒரு பீரியாடிக்கலுக்கு கண்டினியூவஸாக கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பைவீக்லினா வீக்லி 2 times அப்பியர் ஆகிற ஒரு பீரியாடிக்கல் த ராம்ப்ளர் அப்படிங்கிறதுக்கு அவரே வந்துட்டு ரைட் பண்ணி எடிட்டராகவும் இருந்திருக்காரு. இந்த 2 மேகசின்ஸையும் நீங்கள் டாக்டர் ஜான்சனுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். த ஜென்டில்மேன்ஸ் மேகசினுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. த ராம்ப்ளருக்கு வந்துட்டு ரைட்டும் பண்ணியிருக்காரு, எடிட்டும் பண்ணியிருக்காரு. அடுத்து ராசலாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட ஒன்லி லாங் ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். அவரோட ஒரே நாவல் வந்துட்டு இந்த ராசலாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்லி நாவல்ங்கிறதுனால இதையும் கேட்கலாம் 1 மார்க்கில், நோட் பண்ணிக்கோங்க. 1765 ஒரு கிரிட்டிக்கல் எடிஷன் ஆஃப் த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ப்ரிஃபேஸோட அவர் வந்து பப்ளிஷ் பண்ணினார். அவர் பப்ளிஷ் பண்ணின இந்த ஒர்க்குக்கு அப்புறம் தான் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு சென்டர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி வேர்ல்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ யாரோட ஒர்க்குக்கு அப்புறம் ஷேக்ஸ்பியரோட இன்ஃப்ளூயன்ஸ் டு த ஆர் ஷேக்ஸ்பியரோட கான்ட்ரிபியூஷன் டு த லிட்ரேச்சர் நோன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ஜான்சனோட ஒர்க்குக்கு அப்புறம் தான். இதை பாருங்கள், டிஆர்பி 2013 கொஸ்டின் பேப்பரில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவரோட கிரிட்டிக்கல் எடிஷன் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வித் த ப்ரிஃபேஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தான் ஷேக்ஸ்பியரோட ஃபேம் வந்துட்டு லிட்ரரி வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸாக தெரிய ஆரம்பித்தது. ஜான்சன் வந்துட்டு ட்ராவல் ரைட்டிங்ஸும் எழுதியிருக்காரு. அதில் இம்பார்ட்டண்ட்டாக A Journey to the Western Islands of Scotland அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அவரோட ப்ரிஃபேசஸ், அதாவது அது பயோகிராஃபிக்கலாகவும் இருக்கலாம், கிரிட்டிக்கலாகவும் இருக்கலாம். டு த ஒர்க்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிரிட்டிக்கல் ஒர்க். இவர் வந்துட்டு ஒரு லெக்சிகோகிராஃபராக எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்காரோ அதே அளவுக்கு ஃபேமஸாக ஒரு கிரிட்டிக்காகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரோட ப்ரிஃபேசஸ் பயோகிராஃபிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் டு த ஒர்க்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிரிட்டிக்கல் ஒர்க். அதில் வந்துட்டு அவர் கிரிட்டிசிசம் தான் அந்த போயட்ஸ் மேலே சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு கான்வர்சேஷனலிஸ்ட்டும் கூட. அவர் இங்கிலீஷ் லிட்ரரி கிளப்பை வந்துட்டு ஒன்று ஃபவுண்ட் பண்ணார். அது வந்து ஃபேமஸான மெம்பர்ஸை உள்ளடக்கின ஒரு லிட்ரரி கிளப்பாக இருந்துச்சு. எந்த மாதிரியான ஃபேமஸ் பீப்புள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் கேரிக், எட்மண்ட் பர்க், ஆலிவர் கோல்ட்ஸ்மித், ஜோஷுவா ரெனால்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராமினண்ட்டான டிஸ்டிங்டான ஃபிகர்ஸ் எல்லாம் அவர் ஸ்டார்ட் பண்ணின லிட்ரரி கிளப்பில் இருந்தாங்க. அவர் எந்த இயரில் இந்த லிட்ரரி கிளப்பை ஃபார்ம் பண்ணினாருங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அவரோட அஃபோரிசம் அப்படின்னா ஷார்ட் பித்தி சேயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும் ஆனால் வந்துட்டு அதில் கருத்து நிறையா இருக்கும். அந்த மாதிரியான இதை தான் வந்துட்டு அஃபோரிசம்ஸ் அப்படின்வாங்க. அவர் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, பழமொழி மாதிரி சும்மா ஒரே வரி சொல்லியிருப்பார். ஆனால் அதில் வந்துட்டு இப்போ நம்ம இந்த இதில் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டபிள் கோட்டுன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி நிறைய அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய அஃபோரிசம்ஸ் சொல்லியிருக்கிறதுனால மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி கோட்டட் இங்கிலீஷ் ரைட்டராக டாக்டர் ஜான்சன் வந்துட்டு இருக்கார்.
டாக்டர் ஜான்சன் நிறைய பேரோட பயோகிராஃபிஸ் எழுதியிருக்காரு. ஆனால் அவரோட பயோகிராஃபியை அவரோட கண்டெம்பரரி ரைட்டர் ஜேம்ஸ் போஸ்வெல் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரும் டாக்டர் ஜான்சனோட பயோகிராஃபி எழுதியிருக்காங்க. பட் ரொம்ப அட்மையர்டு பயோகிராஃபின்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் போஸ்வெல்லோட வெர்ஷன் தான். ஸோ ஹூஸ் வெர்ஷன் ஆஃப் டாக்டர் ஜான்சன்ஸ் பயோகிராஃபி இஸ் த மோஸ்ட் அட்மையர்டு பயோகிராஃபி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் போஸ்வெல்லோட பயோகிராஃபி. அடுத்து அபவுட் நம்மளோட ஒர்க் லைவ்ஸ் ஆஃப் போயட். அந்த லைவ்ஸ் ஆஃப் போயட்லேருந்து எடுத்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்துட்டு லைஃப் ஆஃப் மில்டன் அப்படிங்கிறது. லைவ்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ். இந்த ஒர்க் எழுதுறதுக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3 years டைம் ஆனது. இல்லாட்டா ரொம்ப ஷார்ட்டான டைட்டிலும் இது கொடுப்பாங்க, லைவ்ஸ் ஆஃப் த போயட்ஸ். லைவ்ஸ் ஆஃப் த போயட் அப்படிங்கிறது ஷார்ட் டைட்டில் ஃபார் லைவ்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ். இப்படி கூட கேட்கலாம், விச் இஸ் த கம்ப்ளீட் டைட்டில் ஆஃப் லைவ்ஸ் ஆஃப் த போயட் பை டாக்டர் ஜான்சன் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டா லைவ்ஸ் ஆஃப் த போயட் யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். கம்ப்ளீட் டைட்டிலை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இட் இஸ் அ ஒர்க் பை டாக்டர் சாமுவேல் ஜான்சன். இது வந்து ஷார்ட்டான பயோகிராஃபிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் அப்ரைசல்ஸ் இருக்க ஒரு ஒர்க். இதில் மொத்தம் வந்து அவர் 52 போயட்ஸோட லைவ்ஸையும் அவங்கள பற்றின இவரோட கிரிட்டிக்கல் அப்ரைசல்ஸையும் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு ஜுடிஷியல் இவாலுவேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த போயட்ஸோட ஒர்க்கை மதிப்பீடு செஞ்சுருக்காரு இவர். இவங்க எல்லாமே வந்துட்டு 18th century வாழ்ந்த போயட்ஸ். இதில் இருக்க 52 போயட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் தெம் 18th century போயட்ஸ் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா. இது பாருங்கள், டிஆர்பியில், யூஜிசி நெட்டில், கேரளாவோட செட் கொஸ்டின் பேப்பரில் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. எத்தனை போயட்ஸ் எழுதினார், எத்தனை போயட்ஸை பற்றி எழுதினார், என்ன எழுதினார், அந்த போயட்ஸ் எல்லாம் எந்த செஞ்சுரியை சார்ந்தவங்க, இந்த ஒர்க்கோட கம்ப்ளீட் டைட்டில். இதில் எதை வேணும்னாலும் உங்களுக்கு வந்துட்டு 1 mark கேட்பாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை அப்படியே வந்துட்டு மெமரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பயோகிராஃபி ஆஃப் மில்டன், இப்போ லைஃப் ஆஃப் மில்டன் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா. இது வந்துட்டு 3 செக்ஷன்ஸில் இருக்குது. ஹவு மெனி செக்ஷன்ஸ் ஆர் தேர் இன் லைஃப் ஆஃப் மில்டன்னு கூட கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்டனோட லைஃப் அண்ட் கேரக்டர். செகண்ட் செக்ஷனில் வந்துட்டு மில்டனோட பொயட்டிக் ஒர்க்ஸ் பற்றி இருக்குது. தேர்ட் செக்ஷனில் மில்டனோட டிக்ஷன்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்சிஃபிகேஷன், அவரோட வேர்ஸ் எப்படி இருக்குது, வேர்ஸ்னால் போயம்ஸ், பொயட்டிக் ஸ்டைலுன்னு சொல்லுவோம்ல அது, அண்ட் ஜீனியஸ். இதை பற்றின ஒரு எஸ்டிமேஷன், ஒரு கிரிட்டிக்கல் அப்ரைசல் இருக்குது. ஸோ எந்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அவரோட லைஃப் அண்ட் கேரக்டர், செகண்டில் அவரோட பொயட்டிக் ஒர்க்ஸு, தேர்டில் அவரை பற்றின கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன், அதாவது அவரோட எஸ்பெஷலி அவரோட டிக்ஷன், வேர்சிஃபிகேஷன் அண்ட் ஜீனியஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இப்போ டீட்டெயில்டாக 1 by 1 நாமளே பார்ப்போம். செக்ஷன் 1ல் என்ன இருக்குது, மில்டனோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் அவரோட ஃபேமிலி பற்றி என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மில்டனோட கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு ஒரு கிரேட் லேண்ட்லார்ட். அவருக்கு நிறைய லேண்ட் இருந்துச்சு, எஸ்டேட் எல்லாம் இருந்துச்சு. பட் அதில் நிறைய லேண்டை வந்துட்டு வார் ஆஃப் த ரோசஸ் அப்படிங்கிற வார் அப்போ அவர் வந்துட்டு இழந்துட்டார். யார், மில்டனோட கிராண்ட் ஃபாதர். மில்டன் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 9th December 1609 பிறந்திருக்காரு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாரடைஸ் லாஸ்ட் படிக்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ரிகலெக்ட் தான் பண்ணிக்கிறோம். இப்போ அவரோட ஃபாதர் வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன். ப்ரொட்டஸ்டாண்டிசம் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பிரான்ச். எப்படி ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்களோ அதுபோல் ப்ரொட்டஸ்டாண்டிசம் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இவரோட ஃபாதர் வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறிட்டார். அவர் வந்துட்டு மியூசிக் அண்ட் லிட்ரேச்சரில் அவங்க அப்பாவுக்கே, அதாவது மில்டனோட அப்பாவுக்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்துச்சு. அதனால் அவரும் அதில் ட்ரெயின் ஆகியிருந்தார். மில்டனுக்கு ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருந்தாங்க. பிரதர் பேர் கிறிஸ்டோஃபர். அவர் வந்துட்டு லீகல் ப்ரொஃபஷன், லாவை வந்துட்டு ப்ரொஃபஷனாக வச்சுருந்தார். அவரோட சிஸ்டர் பேர் ஆன். அவங்க வந்துட்டு எட்வர்ட் ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற கிரேட் பர்சனாலிட்டியை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. மில்டனோட அப்பாவோட வீடு இருக்குல்ல, அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஈகிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஹூஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரெட் ஈவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா மில்டன்ஸ் ஃபாதர். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டாக்டர் ஜான்சனோட வெர்ஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் மில்டனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆத்தென்டிக் அண்ட் இம்பார்ட்டண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க அப்பா, மில்டனோட அப்பா வந்துட்டு ஒரு ஸ்க்ரீவனர் ஆனார். நோட்ரி, ரைட்டர், கிளர்க் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு ரைட்டிங் ஒர்க் இருக்க அந்த பொசிஷனை தான் வந்துட்டு
நம்ம ஸ்க்ரீவ்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் அவரோட பர்சனல் ஃபேமிலி டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் அவரோட எஜுகேஷன். மில்டன் வந்துட்டு தாமஸ் யங் அப்படிங்கிற டியூட்டரை வச்சு வீட்லேயே அவருக்கு வந்துட்டு எஜுகேஷன் கொடுத்தாங்க. லேட்டர் வந்துட்டு அவர் செயின்ட் பால் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அங்கே மிஸ்டர் ஹில் அப்படிங்கிறவர் தான் இவரோட டீச்சராக இருந்தாங்க. ஸோ இந்த 2 பேருமே மில்டனோட டீச்சர்ஸ். தாமஸ் யங்கு வீட்டில் வந்து டீச் பண்ணார் டியூட்டராக, ஸ்கூலில் அவருக்கு டீச் பண்ணது மிஸ்டர் ஹில். மில்டன் வந்து கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜில் ஜாயின் பண்ணார். சைசர் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக. இந்த டீட்டெயிலும் நம்ம வந்து பேரடைஸ் லாஸ்ட் அப்போ பார்த்துருக்கோம். டிஸ்டிங்க்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறவங்கள வந்துட்டு அந்த சைசர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு சைசர் ஸ்டூடெண்ட்டாக கிரைஸ்ட் காலேஜில் ஜாயின் பண்ணார். 18 இயர்ஸ் இருக்கும்போது எலிஜிஸ் லாட்டினில் அவர் வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், க்ரீக், லாட்டின் மாதிரியான கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்லலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு 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 பர்சனாலிட்டி தான் வந்துட்டு மில்டன். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு 18 இயர்ஸ் இருக்கும்போதே ஒரு சில எலிஜிஸ் வந்துட்டு லாட்டினில் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 1632 அவருக்கு வந்து எம்ஏ டிகிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அவரோட ரெசிடென்ஸ் அட் ஹார்டன். 5 இயர்ஸ் அவர் வந்து என்ன பண்ணார், க்ரீக் அண்ட் லாட்டின் ரைட்டர்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக படித்தார். இது ரெண்டுமே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அந்த காலத்தில் க்ரீக் அண்ட் லாட்டின் படிக்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய கௌரவமாக இருந்துச்சு. ஸோ ரைட்டர்ஸ் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச லிட்ரரி பீப்புளுக்கு மேக்ஸிமம் க்ரீக் அண்ட் லாட்டின் தெரியும். அண்ட் அந்த க்ரீக் அண்ட் லாட்டின் லாங்குவேஜஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இவங்களோட ரைட்டிங்ஸில் நமக்கு தெரியும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் மில்டனும் வந்துட்டு ஒருத்தர். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மாஸ்க் ஆஃப் கோமஸ். மாஸ்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஒர்க். ஒரு மாஸ்க் வந்துட்டு கோமஸ் பற்றி எழுதினார். அது வந்து ஹோமரோட சர்சி அப்படிங்கிற ஒர்க்கை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் ஆனதுனால எழுதியிருக்காரு. ஸோ மில்டனோட மாஸ்க்குக்கு எந்த ஒர்க் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, இல்லாட்டி எந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா சர்சிங்கிற கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்டன் வந்துட்டு 1637 அவரோட ஃபேமஸான பாஸ்டோரல் எலிஜின்னுவாங்கல்ல, லிசிடஸ் அப்படிங்கிற எலிஜியை வந்துட்டு அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங் இறந்ததுக்கப்புறமா அவரோட டெத்தை கமமரேட் பண்ணுறதுக்காக எழுதினார். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். 2001 டிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. எந்த இயர் லிசிடஸ் எழுதினார், யாரோட டெத்துக்காக எழுதினார், இந்த 2 டீட்டெயிலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்வர்ட் கிங் யாருன்னு கூட கேட்கலாம். அவர் வந்துட்டு இவரோட காலேஜ் ஃப்ரெண்டு. அதே போல் ஆர்கேட்ஸ் அப்படிங்கிற ட்ராமாவை 1637 எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவர் போன ஒரு கான்டினென்டல் டூர் பற்றி பார்க்கலாம். மில்டனோட அம்மா வந்துட்டு 1637 இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அவர் 1638 நெக்ஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் டெத் அவர் என்ன பண்ணுறாருன்னா யூரோப் ஃபுல்லாக ஒரு கான்டினென்டல் டூர் போகிறாரு. அங்கே வந்து நிறைய பிளேசஸ், ஃப்ரான்ஸில் எஸ்பெஷலி நிறைய பிளேசஸ் அவர் பார்த்துருக்காரு. இந்த டீட்டெயில்ஸும் நம்ம பேரடைஸ் லாஸ்ட் அப்போ பார்த்துருக்கோம். இது வந்து ரிகலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அவர் வந்து நிறைய டைம் இட்டலியில் தான் ஸ்பெண்ட் பண்ணார். இட்டாலியில் எஸ்பெஷலி ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் தான் நிறைய டேஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கும்போது அவர் நிறைய போயம்ஸுமே எழுதியிருக்காரு. அவரோட ஸ்டே ஓவர் தேர் அப்போ தான் வந்துட்டு ப்ரிசனில் இருந்த கலீலியோவையும் போய் மீட் பண்ணியிருக்காரு. மில்டன் ஒரு ஸ்கூல் மாஸ்டராக எப்படி இருந்தாருங்கிறத பார்க்கலாம். எபிட்டாஃபியம் டாமோனிஸ் அப்படிங்கிற ஒரு பாஸ்டரல் எலிஜியை அவரோட ஃப்ரெண்டோட டெத்துக்காக அவர் வந்து எழுதியிருந்தார். சார்லஸ் டயோடாட்டி அப்படிங்கிற டீச்சர், ஜான் அண்ட் எட்வர்ட் ஃபிலிப்ஸ், இவங்க எல்லாம் தான் வந்துட்டு அவரை ஸ்டார்ட் பண்ணன அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. சார்லஸ் டயோடாட்டி வந்துட்டு டீச்சர், இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டாக்டர் ஜான்சன் வந்துட்டு மில்டனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இந்த விஷயத்துக்காக. அதாவது அவருக்கு இருக்க பேட்ரியாட்டிசமை ஒரு போர்டிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் விஷயம் மாதிரி டாக்டர் ஜான்சன் கமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மில்டன் வந்துட்டு ஹிஸ்ட்ரி போயட்ரி அப்படிங்கிறத ஃபிலிப்ஸுக்காக லாட்டினில் எழுதினார். ஸோ எந்த ஒர்க்கை மில்டன் லாட்டினில் எழுதினாருன்னு கேட்டால் ஹிஸ்ட்ரி போயட்ரி. யாருக்காக அது எழுதினாருன்னு கேட்டால் ஃபிலிப்ஸ்.
அடுத்து செகண்ட் செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் செக்ஷனில் வந்துட்டு அவரோட கான்ட்ரவர்ஷியல் ரைட்டிங்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. ட்ரீடைஸ் ரிஃபர்மேஷன் இந்த ஒர்க் எல்லாம் இவரை வந்துட்டு கான்ட்ரவர்சிக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. ஏன்னா இந்த விஷயம் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட ரிஃபர்மேஷனை சென்டர் பண்ணி எழுதப்பட்ட விஷயம். எப்போவுமே ரிலீஜியன் பற்றி எழுதுனா இல்லை ரிலீஜியனில் ஒரு ரிஃபர்மேஷன் வேணுங்கிற மாதிரி எழுதுனா ஆல்ரெடி அந்த ரிலீஜியஸ் ஐடியல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் இவருக்கு வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இந்த ஒர்க் எழுதுனதுக்கப்புறமா, ட்ரீடைஸ் ரிஃபர்மேஷனுங்கிற ஒர்க் எழுதுனதுக்கப்புறமா அவருக்கு வந்தது. மில்டன் வந்துட்டு மேரி பவல் அப்படிங்கிறவங்கள அவருக்கு 35 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பட் அவர் கூட வந்து அவங்க நிறைய நாள் அப்போ இல்லை, லேட்டர் திரும்பி வந்துட்டாங்க. பட் அப்போது மேரேஜ் பண்ணின உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டதுனால மில்டன் என்ன பண்ணாருன்னா நிறைய பேம்ப்ளெட்ஸ் வந்துட்டு டிவோர்ஸ் பற்றி எழுதினார். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்துட்டு த டாக்ட்ரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ். இதை பப்ளிஷ் பண்ண இயர் வந்துட்டு 1644. இதெல்லாம் எப்போ எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவரை விட்டுட்டு போனதுக்கப்புறமா. அவங்க ஒய்ஃபோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒர்க்கோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்டன் வந்துட்டு பிரெஸ்பிடீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தார். ஏன்னா இந்த பிரெஸ்பிடீரியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரொட்டஸ்டாண்டிசம் இருக்கு இல்லையா, இப்போ கேத்தலிசிசம் இருக்குது, ப்ரொட்டஸ்டாண்டிசம் இருக்குது. இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அப்சலோம் அண்ட் அக்கிட்டோஃபெல்லில் கூட இவங்க இந்த 2 குரூப்புக்கும் நடுவில் இருந்த ப்ராப்ளமை தான் நம்ம வந்து அகெயின் அண்ட் அகெயின் பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போது இந்த ப்ரொட்டஸ்டாண்டிசமில் ஒரு பிரான்ச் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் தான் வந்துட்டு இந்த பிரெஸ்பிடீரியன்ஸ். இவங்களோட என்ன சொல்கிறது, வழக்கப்படி எல்டர்ஸ் தான் வந்துட்டு கவர்ன் பண்ணணும், எல்டர்ஸ் தான் ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க. பட் மில்டனுக்கு இந்த கொள்கையில் உடன்பாடு இல்லைங்கிறதுனால அவர் இந்த பிரெஸ்பிடீரியன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தார். அதனால் அவரை வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் சம்மன் கூட பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சில பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் மில்டன் ஃபேஸ் பண்ணி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் மேரி பவல் வந்துட்டு மனசு மாறி அவர் கூட மறுபடியும் வாழ்கிறதுக்காக வந்தாங்க. 1644 மில்டன் வந்துட்டு ஆரோபெஜிட்டிகா அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் பீஸை பப்ளிஷ் பண்ணினார். இது எதுக்காக பப்ளிஷ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அன்லைசன்ஸ்டு பிரிண்டிங், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பற்றி எழுதுறதுக்காக இந்த ப்ரோஸ் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணார். பப்ளிஷ் பண்ண இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1645 மில்டன் வந்துட்டு ஒரு ஸ்மால் வால்யூம் ஆஃப் பொயட்ரியை பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் அலிகரோ அண்ட் பென்சரோசோ, இந்த 2 ஒர்க்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் அவர் வந்துட்டு வால்யூம் ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிற கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணார். 1645 ஐகோனோக்லேஸ்ட், இதெல்லாம் வந்து லாட்டின் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒர்க்கை எழுதினார். அதில் வந்துட்டு கிங் சார்லஸ் த ஃபர்ஸ்ட் கிட்ட என்னென்ன தப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இந்த ஒர்க்கில் வந்துட்டு அவர் எழுதியிருக்கார். அவர் பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிக்குள்ளே போனதுக்கான ரீசன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ எந்த ஒர்க்கில் கிங் சார்லஸ் த ஃபர்ஸ்ட் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐகோனோக்ளாஸ்ட்ஸ் அந்த ஒர்க்கில். மில்டன் வந்துட்டு லாட்டின் செக்ரட்டரியாக அந்த ஸ்டேட்டோட கவுன்சிலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறைய தெரியும், லாட்டினில் போயம்ஸ் எழுதியிருக்காரு, லாட்டினில் வந்துட்டு அவர் ரொம்ப நாலேஜ்டாக இருக்கார். அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டேட்டோட கவுன்சிலில் வந்துட்டு லாட்டின் செக்ரட்டரியாக அவர் இருந்திருக்காரு. அவரோட டிஃபென்சியோ பாப்புலி அப்படிங்கிற ஒர்க் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டர் ஆஃப் கிங் இருப்பார், அதாவது சார்லஸ் த ஃபர்ஸ்ட் இருக்கார் இல்லையா, அந்த கிங்கோட சப்போர்ட்டர் சலாமாசியஸ் அப்படிங்கிறவர் டிஃபென்சியோ ரெஜிஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்துட்டு எழுதியிருந்தார். அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பான்ஸாக தான் இவர் வந்துட்டு டிஃபென்சியோ பாப்புலி அப்படிங்கிற ஒர்க்கை எழுதியிருக்காரு. மில்டனோட இந்த பேம்ப்ளெட் வந்துட்டு ஒரு 1000 பவுண்ட்ஸை
ரிசீவ் பண்ணிச்சு. அவருக்கு வந்துட்டு அது பெரிய அளவுக்கு மானிட்டரி பெனிஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேரி பவெல் வந்துட்டு 1653ல் இறந்து போயிடுறாங்க. மில்டன் வந்து 3 டைம்ஸ் மேரேஜ் பண்ணவர் அப்படிங்கிறதையும் நம்ம பேரடைஸ் லாஸ்ட்டோட இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேரி பவெல் வந்து 1653ல் இறந்துடுறாங்க. செகண்டாக வந்துட்டு கேத்ரின் வுட்காக்கை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுமே வந்துட்டு 1657ல் ஒரு சைல்டு பர்த் அப்போ இறந்துடுறாங்க. இந்த டிஃபென்சியோ பாப்புலி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான அதே சமயத்தில் ஒரு சட்டையரிக்கல் ஒர்க். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் வாஸ் டிஃபென்சோ பாப்புலி அப்படின்னு கூட கேட்கலாம். அது ஒரு சட்டையர். அடுத்தது அவரோட ஸ்கீம் ஆஃப் ரைட்டிங். மில்டன் வந்துட்டு அவரோட லைஃப் டைமில் 3 இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் ஆக்சுவலாக பிளான் பண்ணார். நிறைய எழுதினார். ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஸ்பான்டேனியஸாக எழுதினார், அன்பிளான்டாக எழுதினார். பட் அவர் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சது 3 விஷயத்தை. ஒன்று வந்துட்டு லாட்டின் டிக்ஷனரி, ஆனால் அவரால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலை. செகண்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அவர் எழுதணும்னு நினச்சாரு, எழுதினார். அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு நார்மன் கான்குவெஸ்டோட முடிஞ்சிருது, அவரோட ஹிஸ்ட்ரி புக்கு. அடுத்தது ஒரு எபிக் போயம், அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பேரடைஸ் லாஸ்ட். இந்த டைமில், அதாவது பேரடைஸ் லாஸ்ட் எழுதணும்னு அவர் நினச்சிட்டு இருந்தப்போ மில்டன் வந்துட்டு பியோராக பிளைண்ட் ஆகிட்டார். கம்ப்ளீட்லி ஹி பிகேம் பிளைண்ட். அடுத்து ரெஸ்டோரேஷன் பீரியட் வந்துட்டு மில்டனுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார்லஸ் II வந்துட்டு அவரோட த்ரோனுக்கு ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா, அதை தான் ரீஸ்டோரேஷன் அப்படின்வாங்க, ரெஸ்டோரேஷன் பீரியட். அப்போ வந்து மில்டன் அவரோட பொசிஷனை இழந்துடுறாரு கோர்ட்டில். அதனால் நிறைய வந்துட்டு அப்ஸ்க்யூரிட்டின்னா ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் ஆயிடுறாரு. ரொம்ப ஃபேமஸாக இருந்த அந்த என்ன சொல்கிறது லாட்டின் செக்ரட்டரி வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் மெம்பராக ஆயிடுறாரு. ஸ்குவேலர் அப்படின்னா ரொம்ப ஃபில்த்தியாக, டர்ட்டியாக, ஒரு மிசரபிள் லிவிங்கில் இருக்காங்கள்ல, பரிதாபப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து பிளைண்ட் ஆயிட்டார் மில்டன். பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறமா எலிசபெத் மின்ஷல் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 1661ல் கிராமர் பற்றி ஒரு புக்கு எழுதுகிறாரு. ஆக்சிடென்ட்ஸ் கமென்ஸ்ட் கிராமர் அப்படிங்கிற புக்கு. வாட் இஸ் த கிராமர் புக் ரிட்டன் பை மில்டன்னும் கேட்கலாம். ஸோ அந்த புக்கோட நேமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3rd செக்ஷன். இது வந்துட்டு பேரடைஸ் லாஸ்ட்டோட கம்போசிஷன் பற்றியும் இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது.